ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிஓடி இன்குபேட்டரு கண்ட்ரோலர் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக லோக்கலில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் போட்டு விட்டு செக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் இந்த கண்ட்ரோல் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலர் போடுறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா மாடல் வந்து UTC 221G. ஸோ இதில் வந்துட்டு இதே கண்ட்ரோலரை உங்களுக்கு வந்து ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து கூலிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செட்டியை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பாஸ்ன்னு வரும். ஸோ அதை வந்து 73ன்னு மாற்றிக்கலாம். மறுபடியும் செட் கீ. ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PT100 சென்சர் தான் போட்டிருக்கோம். ஸோ PT100லேயே வந்துட்டு 0.1 மாடல் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இது வந்து மோடு, ரிலேயோட மோடு. ஸோ இது வந்து நான் கூலில் மாற்றிக்கிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து ஹீட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து கூலில் மாற்றிக்கிட்டேன். அண்ட் வந்து ஹிஸ்ட்ரிசிஸ் வந்து 2 டிகிரி, அதாவது செட் பாயிண்ட்லேருந்து எத்தனை டிகிரி வந்ததுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் ரீடைம் செகண்ட் டைம் ஆன் ஆகணும் அப்படின்னு இருக்குது. இப்போ 10 டிகிரி அப்படின்னா 12 டிகிரி போச்சுன்னா தான் மறுபடியும் ஆன் ஆகும். ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரிஸ் இது வந்து நான் 2 டிகிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறனால அடிக்கடி வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் 2 டிகிரி வச்சுருக்கேன். இன்னும் அக்யூரேட்டாக வேணும்னா நம்ம வந்து 1 டிகிரி கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 1 டிகிரி. ஸோ வந்து டிலே டைம். ஸோ இப்போ இந்த இதில் பவர் வந்ததுக்கப்புறம் இது எத்தனை டைமுக்கு அப்புறம் மறுபடியும் ஆன் ஆகணும்னு கேட்குது. ஸோ இதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ இது வந்து செட் லோ லெவல். இது வந்து இந்த டெம்பரேச்சர் கீழே வந்து கஸ்டமர் வந்து செட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் அது. இது வந்து பிஓடி இன்குபேட்டர் அப்படிங்கிறனால மினிமம் வந்து 5 டிகிரி, மேக்ஸிமம் வந்து 60 டிகிரி இதுக்குள்ளே தான் அது ஆப்ரேட் ஆகணும். ஸோ லோ லெவல் வந்து 5 டிகிரி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் லெவல் வந்து இதனோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து ஹீட்டிங்க்கும் பவர் போகக்கூடாது. ஸோ அது வந்து 60 டிகிரி வச்சுருக்குறோம். ஓகே. அண்ட் தென் ஆப்செட் வேல்யூ இது வந்து நம்ம காலிப்ரேஷனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசம். இப்போ பாருங்கள், இவங்க ஒரு டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. பட் இந்த இண்டிகேட்டரே தப்பு. இப்போ அவங்க லோக்கலில் ரீஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லோக்கலில் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இதில் காமிக்கிற வேல்யூவும் தப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது நான் ஒரிஜினலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேக்ட்ரி செட்டிங் வரதுனால இதே நான் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிட்டு ஆப்செட் வேல்யூ 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 11.5 வந்த உடனே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆன் ஆகிருக்கு. இது கூலிங் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. அதே போல் இதில் டிஃபால்ட் கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஓக்கும் காமனுக்கும் எடுத்திருக்கேன். ரிலே 1ஓட என்ஓக்கும் காமனாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஹீட்டிங் கூலிங் மோடு யூஸ் பண்ணுறது மூலிமா